டெலகிராம் பற்றின நியூஸு நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது என்னைக்கு முடியும்னே தெரியல. லாஸ்ட் மந்த் கூட அதோடைய சிஇஓ துருவ் பவலை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அவர் பெயிலி இப்போ வெளியே வந்துட்டார். பட் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா டெலகிராமில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்குது. அண்ட் அவரும் டீட்டெயிலாக ஒரு போஸ்ட் ஒன்று அவரோட டெலகிராம் பேஜில் போட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. என்னது டெலகிராமில் சேஞ்சஸ் வந்திருக்குதா? அப்படின்னா என்னோட எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனுக்கு ஆப்பா என் மெசேஜஸ் யாரோட பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. டெலகிராமுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்போடைய கோடில் எந்த சேஞ்சஸும் நடக்கலை, கோட் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது, யாரோட எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன சேஞ்ச் ஆக்சுவலாக நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹவு டு டேக் டவுன் இல்லீகல் கண்டென்ட் அப்படின்ற கொஷினுக்கு கீழே ஆல் டெலகிராம் சேட்ஸ் அண்ட் குரூப் சேட்ஸ் ஆர் பிரைவேட் அமாங் தர் பார்ட்டிசிபென்ட், வி டு நாட் ப்ராசஸ் எனி ரெக்வஸ்ட் ரிலேட்டட் டு தெம். அதாவது டெலகிராமில் இருக்கிற சேட்ஸ் எல்லாமே தனித்தனி இண்டிவிஜுவலுக்கு சம்மந்தமானது, எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் உங்களுடைய மெசேஜுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மொத்தமாக தூக்கிட்டு, இல்லீகல் கண்டென்ட் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற டீட்டெயில் ஸ்டெப்ஸ் ஆண்ட்ராய்டு, iOS, வெப்புக்கு எல்லாத்துக்குமே அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் ஒன்லி ஃபார் குரூப் ஆர் சேனல் அப்படின்ற விஷயத்துக்கு தான். இண்டிவிஜுவல் சேட்ஸுக்கு இப்போதைக்கு ரிப்போர்ட் ஆப்ஷன் இல்லை. ஓகே, இந்த சேஞ்சஸ் நடந்த கையோட துருவ் பவல் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய எக்ஸில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. பிரான்ஸில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்கிற மாதிரி டீட்டெயிலாக ஒரு போஸ்ட்டை டெலகிராம் பேஜில் போட்டு அவரோட லிங்க் அங்கே கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் நிறைய சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் நடுவில் இருந்த மிஸ்கம்யூனிகேஷன், எதனால் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும், நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. என்ன? இஃப் எ கண்ட்ரி இஸ் அன்ஹாப்பி வித் த இன்டர்நெட் சர்வீஸ், த எஸ்டாப்ளிஷ்ட் ப்ராக்டிஸ் இஸ் டு ஸ்டார்ட் அ லீகல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் த சர்வீஸ் இட் செல்ஃப். அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் லைக் டெலகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யார் மேலேயும் ஒரு அன்ஹாப்பி ஸ்டேட்டஸ் உருவாகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த சர்வீஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு ஸ்மார்ட் ஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த லாவை வச்சுக்கிட்டு கம்பெனியுடைய சிஓவை அரெஸ்ட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சர்வீஸை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்டு அதை கண்டுபிடிக்கிற இன்னோவேட்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சால் யாருமே அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷனே வராமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்டு ஒரு யூஸருடைய செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ரெண்டுத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ட்ரி நிறைய விஷயங்களை கேட்குறாங்க, பட் அவங்க கம்பெனியோட பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்னா அந்த கண்ட்ரி விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏற்கனவே ரஷ்யா விட்டு இப்படி தான் வெளியே வந்தோம், ஈரான் விட்டு இப்படி தான் வெளியே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு மேலே வேறு எந்த கண்ட்ரி விட்டு வெளியே போகிறதுக்கு நாங்கள் ரெடி, பட் எங்களை பொறுத்த வரைக்கும் யூசருடைய ப்ரைவசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லாஸ்ட் என்ன சொல்கிறாரு, 950 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிற ஆப்பை ஒரு சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுறதால அந்த மொத்த ஆப்பையும் நான் லாஸ் பண்ண விரும்பலை, கண்டென்ட் மாடரேஷனை ப்ராப்பராக பண்ணி இல்லீகல் யூசேஜை தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? ஃப்ரான்ஸில் சைல்டு செக்ஸ் அப்யூஸும் ட்ரக் டிராஃபிக்கும் அதிகமாக நடக்குது. அண்ட் அதுக்கு டெலகிராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு டெலகிராம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்றதுனால ஆரம்பித்த ப்ராப்ளம் இது. ஸோ நான் அன்றைக்கி சொல்கிறதா இன்றைக்கும் சொல்கிறேன், டெலகிராமில் டிஃபால்ட்டாக எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. குரூப் சேட்ஸுக்கோ சேனல்ஸ்லையோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. இது மூணுத்துக்கும் காமனாக என்ன என்கிரிப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெலகிராம் ப்ரொவைட் பண்ணுற என்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன, வெளியே இருந்து யாருனாலையும் என்ன மெசேஜஸ் அப்படின்னு பார்க்க முடியாது. பட் டெலகிராம் ஓனர்ஸ் நினச்சாங்கன்னா மெசேஜஸை பார்த்துக்கலாம். அவங்க பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு டாபிக். பட் டெலகிராமை நம்ம ரிலை பண்ணி இருக்க வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியா இஸ் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேட்டிங் திஸ் ஆப். கூடிய சீக்கிரம் என்ன வேணால் நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.